ஹலோ ஆல் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ லாங் கேப்புக்கு அப்புறம் இன்னொரு வீடியோ. இது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. ஸோ இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு நான் 200 கிராம்ஸ் பன்னீர் எடுத்துகிட்டு அதை குட்டி குட்டி க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதோட சிக்கன் 65 மசாலா வந்து ஆட் பண்ணி கொஞ்சோண்டு ஆயில் அதில் போட்டு பெரட்டி வச்சாச்சு. ஸோ பெரட்டி ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் அது நல்லா டீப் ஃப்ரை நான் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து பூரிக்கு வந்து மாவு பிணைய போகிறோம். பூரிக்கு வந்து காயின் பூரி நம்ம இன்றைக்கி சேர்ப்போம். அதுக்கு ஒரு 3 பேருக்கு தேவையான அளவுக்கு மட்டும் மாவு எடுத்துகிட்டு கொஞ்சோண்டு சால்ட் போட்டு வாட்டர் மட்டும் ஆட் பண்ணி அதை ஒரு 15 மினிட்ஸ் ரெஸ்ட்டு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து திரச்சி எடுக்க போகிறோம். இப்போ அந்த திரட்டி எப்படி எடுக்க போகிறோம் காயின் பொரிக்குன்னா, இந்த மாதிரி ஒரு இது வந்து நான் ஒரு செட்டாக வாங்கியிருந்தேன். அது எதுக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ, இப்போ இந்த மாதிரி ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த குட்டி குட்டி காயின் பூரி வந்து டிஃபன் பாக்ஸில் பேக் பண்ணுறப்போ அதுங்க பிச்சு சாப்பிடாமல் கொஞ்சம் ஈஸியாக ஒரு பீஸை எடுத்து சாப்பிட ஈஸியாக இருக்குது. ஸோ இந்த காயின் பூரிக்கு எனக்கு குட்டியும் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இந்த காயின் பூரி வந்து கொஞ்சம் மாவு போட்டு தேய்ச்சி நம்ம எடுத்து வச்சிடலாம். ஸோ மார்னிங் டிஃபன் செய்கிறது வந்து இந்த பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒரு வித்தியாசமாக செஞ்சு சாப்பிட மாட்டாங்களாங்கிறதுக்காக தான் பேரண்ட்ஸ் நம்மளாம் வந்து ஏதேதோ யோசித்து செய்கிறோம். ஸோ என்னோடய வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆகிட்டுருக்கு. அது கொஞ்சம் உடம்பு முடியாதனால வாய்ஸ் கொஞ்சம் பிரேக்காக இருக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. ஸோ இப்போ இந்த காயின் பூரிஸ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் வந்து 2 க்யூப்ஸ் பட்டர் போட்டுட்டு ஆனியன் தான் இதுக்கு ரொம்ப மெயின். ஆனியனும் சில்லியும் தான் இதுக்கு ரொம்ப மெயின். ஸோ இது எல்லாருக்குமே தெரியும் ஜப்பான் சிக்கன். ஸோ இந்த சிக்கனுக்கு வந்து நான் வந்து ரீப்ளேஸ் பண்ணி மஷ்ரூமோ பன்னீரோ செஞ்சால் அந்த கிரேவிக்காகவே இந்த பிள்ளைங்க சாப்பிட்றாங்க. ஸோ நிறைய பூண்டு எடுத்து அதை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அது நல்லா அந்த பட்டர்லேயே ஃப்ரை ஆகி ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு சில்லிஸ் ஒரு 3 சில்லிஸ் எடுத்து ஸ்லிட் பண்ணி போட்டிருக்கேன் நான். இதில் வந்து ஒரு 100-150 பால் எடுத்தால் போதும். அதிலே வந்து ஒரு 100 ml இன்னும் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதை போட்டு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வந்து சுகரும் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சால்ட். இது 2 தான் அந்த கிரேவிக்கு டேஸ்ட்டு. இந்த பிள்ளைங்க இந்த பன்னீர் மஷ்ரூம் சாப்பிட்றாங்களோ இல்லையோ, ஆனால் இந்த கிரேவிக்காகவே இதை வந்து செஞ்சு கொடுன்னு கேட்குறாங்க. ஸோ இதில் கேஷ்யூ மட்டும் தான் ஆட் பண்ணுவோம். ஆனால் எனக்கு அன்றைக்கி கேஷ்யூ இல்லாதனால பாதாம் கூட சேர்த்து ஆட் பண்ணியிருந்தேன். ஒரு 3 பாதாம் ஒரு 3 கேஷ்யூ மட்டும் தான் ஆட் பண்ணியிருந்தேன். நான் வந்து மசாலா தடவி இதெல்லாம் செய்கிறதுக்கு நடுவில் கேஸில் வந்து நான் வந்து நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன் பன்னீரை. ஸோ நல்லா கிறிஸ்பியாக இருந்தது. ஸோ அந்த கிறிஸ்பியான பன்னீரையும் இதில் சேர்த்து இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் வச்சாச்சு. ஏன்னா இது கொஞ்சம் நேரம் ஆக டைட் ஆகும். ஸோ இப்போ காயின் பூரிஸும் நான் பொரிச்சு எடுத்துட்டேன். ஸோ டிஃபன் பாக்ஸில் இந்த காயின் பூரிஸை வந்து இப்போ எல்லாத்தையும் பேக் பண்ண போகிறோம். ஸோ இது ஈஸியாக அவங்க எடுத்து அந்த மசாலாவை தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே வந்து நல்லா இருக்குங்கிற மாதிரி சொன்னாங்க. அதனால தான் இது கொஞ்சம் ரெகுலர் ஆக்கிட்டேன். இப்போது கொஞ்சம் செய்கிறது கஷ்டமாக இருந்தாலும் பிள்ளைங்க வந்து டிஃபன் பாக்ஸை காலி பண்ணிட்டு வந்துட்டாலே நம்மளுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் தான். ஸோ இந்த காயின் பூரிஸ் எல்லாம் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ அவங்களுக்கு தேவையான கிரேவிஸை நம்ம வந்து ஃபில் பண்ணிடலாம். ஸோ இந்த கிரேவிக்கும் இந்த பூரிஸ்க்குமே ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ காரமாகவும் இருக்கும், அந்த கார்லிக் டேஸ்ட்டும் இருக்கும் அண்ட் இனிப்பு டேஸ்ட்டும் இருக்கும். இதை வந்து மஷ்ரூம், சிக்கன் ஆர் பன்னீர் எதுலனாலும் செஞ்சு டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ணால் டிஃபன் பாக்ஸ் வந்து காலி ஆகிட்டே வந்துடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.